Hi friends, welcome back to Sabaya kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பீஃப் கிரேவி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில், அதாவது நம்மளே மசாலா எல்லாம் ரெடி பண்ணி அரைச்சு செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. நான் போடுற புது டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். வாங்க கிச்சனுக்கு போகலாம். இதே மாதிரி பீஃப் மட்டும் இல்லை, மட்டனும் நீங்கள் செய்யலாம். பீஃபை நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பெரிய வெங்காயம் 2, ஒரு தக்காளி, பெரிய தக்காளி, அப்புறம் ஏலக்காய், கிராம்பு, பட்டை, கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், மிளகு, ஜீரகம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சிக்க போகிறோம். காஞ்ச மிளகா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ ஒரு குக்கரில் ஆயில் சேர்த்து அது ஹீட் ஆனதும் ஆனியன் சேர்த்துக்கோங்க. ஆனியன் சேர்த்து நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆனியன் கொஞ்சம் நிறையா சேர்த்தா தான் உங்களுக்கு கிரேவி நல்லா நிறையா கிடைக்கும். நீங்கள் கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா கிரேவி கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். இப்போ இது நல்லா ஆனியன் குக் ஆகட்டும். பாருங்கள், ஆனியன் நல்லா குக் ஆகி ஆயில் வந்து பிரிஞ்சு வருது. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா தக்காளியை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மசிகிற அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க. இது நல்லா குக் ஆன பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து இது பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, குக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பீஃபை சேர்த்துக்கலாம். நீங்கள் மட்டனாக இருந்தால் மட்டனையும் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற மசாலா எதுவுமே சேர்க்காமல் இந்த மாதிரி நம்ம அரைச்சி சேர்க்குறனால டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அது வேகிறதுக்காக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து இதையும் நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். பெரட்டி விட்டு இது பீஃப் வந்து எவ்வளோ வேகணுமோ நீங்கள் ஒவ்வொரு மாதிரி வேகும். இப்போது இன்னும் கொஞ்சம் 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் சேர்த்து இது வேகிறதுக்காக நான் தண்ணி மறுபடியும் சேர்த்துருக்கேன். இது நல்லா குக் ஆகட்டும். எவ்வளோ நேரம் குக் ஆகுமோ, நீங்கள் வாங்குகிற ஒவ்வொரு பீஃப் ஒவ்வொரு மாதிரி, சில இது சீக்கிரமாக குக் ஆகிடும், சில இது கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 20 மினிட்ஸ் வச்சா போதும். 20 மினிட்ஸ் வச்சு இது குக் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா குக் ஆகி எடுத்த பிறகு அதை ஒரு தவாக்கு மாற்றி இதை நல்லா சுருட்டி எடுக்க போகிறோம். கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். இதை நல்லா நீங்கள் சுருட்டி எடுத்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு திக்கான கிரேவி கிடைக்கும். இல்லை இந்த மாதிரி சப்பாத்தி இதுக்கு வேணும்னா நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா சுருட்டி எடுத்துக்கோங்க. அந்த ஆயில் எல்லாம் சைடில் பிரிஞ்சு வருது பாருங்கள். ஒரு 15 மினிட்ஸ் அது சுருள்றதுக்கு ஆகும். நல்லா திக்கான கிரேவியாக ரெடி பண்ணிடுறதா இருந்தால் பண்ணிக்கோங்க. இல்லை இந்த ஸ்டேஜில் போதுனாலும் நீங்கள் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். சாதத்துக்காக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நீங்கள் திக்காக வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்ம சூப்பரான டேஸ்டியான நம்மளே அரைச்சி வச்ச மசாலா பீஃப் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.